ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நான் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ பட் நான் ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர் அப்படின்றதுனால எனக்கு அப்பார்ட்மெண்ட் பற்றி எந்த விதமான ஐடியாவுமே இல்லை. நான் என்னுடைய கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தவங்ககிட்டலாம் சஜஷன் நிறைய கேட்டிருந்தேன். கேட்கும்போது எனக்கு என்ன சஜஷன் கொடுத்தாங்கன்னா, ஒன்று வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வாங்கிட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கூட இருந்தாலுமே செக்ரட்டரி அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதர் அம்யூனிட்டிஸ் நிறைய நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 6 அப்பார்ட்மெண்ட் இல்லை 8 அப்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கிட்டிங்கன்னா கம்மியான ஓனர்ஸ் இருப்பாங்க. ஸோ கொலாபரேஷன் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சஜஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் அஃபிஷியலி மேரிட் கிடையாது, அன்அஃபிஷியலி நான் எங்கேஜ்டு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஃப்யூச்சரில் கிட்ஸ் வருவாங்க, அவங்கெல்லாம் பார்க்கும்போது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருந்தால் நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நான் யோசனை பண்ணேன். ஸோ நிறைய கேட்டட் கம்யூனிட்டிஸ் தான் பார்த்துருந்தோம். பட் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்துட்டு கேட்டட் கம்யூனிட்டிஸில் வந்துட்டு காஸ்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதாவது ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்போ அந்த ஏரியாவில், நான் சொல்கிறது 2017, அப்போ அந்த ஏரியாவில் வந்து 455 அந்த மாதிரி போயிருந்தது ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாமே. ஸோ அது என்னோடய பட்ஜெட்டுக்கு வரல. ஏன்னா எனக்கு வந்து ப்ரீ அப்ரூவ்ட் லெட்டரே வந்துட்டு 30 lakhs தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து என்கிட்ட ஜுவல்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இருந்தது. ஸோ நிறைய அமௌண்ட் என்னால் ரெடியும் பண்ண முடியல. ஸோ அந்த கேட்டட் கம்யூனிட்டி ஐடியாவை நான் வந்து விட்டுட்டு நான் இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா. அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு இது மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, பட்ஜெட்டுமே ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது, நீ வேணால் வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்துருந்தோம். பார்க்கும்போது அந்த பில்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு 4 to 4.2 அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் பேசி நிறைய நாங்கள் நெகோஷியேட் பண்ணி ஃபைனலாக பில்டர் வந்து 3.7 பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்பார்ட்மெண்ட் வந்து 820 ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜ் எனக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன கிடச்சிதுன்னா, ஃப்ரண்டேஜ் அப்பார்ட்மெண்ட். அந்த பால்கனி வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் வராது, பால்கனி வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக தான் வரும். அது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி எனக்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கிடச்சிருந்தது. நான் அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில். அந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த அப்பார்ட்மெண்ட் அப்போ எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அதில் என்னென்ன மெயின் அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு லிஃப்ட் இருந்துச்சு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், லிஃப்ட் இருக்குது. ஏன்னா ஒரு எல்டர்லி பர்சன்லாம் இருக்காங்கன்னா லிஃப்ட் இருந்தால் அது ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேங்க பாருங்கள். இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட் நான் போய் பார்க்கும்போது இருந்தது. அந்த லிஃப்டெல்லாம் அப்போ வைக்கலை, ஜஸ்ட் அதுக்கான ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. இதுதான் நான் வாங்கின வீடு. ஸோ இந்த வீட்டில் எப்படின்னா, இப்போ நீங்கள் எதிர்க்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 2 பெட்ரூமு. இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து மாஸ்டர் பெட்ரூமு, லெஃப்ட் சைடு வந்துட்டு இந்த சின்ன பெட்ரூமு. 2 பெட்ரூமுக்குமே காமனாக வந்துட்டு அந்த பால்கனி மாதிரி இருக்கும். 2 பெட்ரூம்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காமன் பாத்ரூம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலுமே நல்லா பெரிய ஹாலாக தான் இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்துட்டு பூஜா ரூம் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தனியாக க்யூட்டாக ஒரு பூஜா ரூம் இருக்கும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பில்டர் என்ன சொன்னார், நீங்கள் ஒரு வேளை இந்துவாக இருந்தால் பூஜா ரூமாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கிறிஸ்டியன் அது மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்டடி ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் அந்த வந்து பூஜா ரூமு. நல்லா காம்பேக்டாக குட்டியாக நல்லாயிருக்கும் இந்த ரூமு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓப்பன் கிச்சன் அந்த வீட்டில். ஸோ ஓப்பன் கிச்சன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஹாலில் யாராவது இருந்தாங்கன்னா பேசிகிட்டே சமைக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டில். இது எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்ததுனால நான் எனக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். ஆஸ் பர் பில்டர் பிளான் வந்துட்டு காமனில் இருக்க பாத்ரூம் வந்து இந்தியன் டாய்லெட்டும், நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க டாய்லெட் வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டை வைக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு பொதுவாக வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்துட்டு காமனில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டும் ஹாலில் வந்து இந்தியன் டாய்லெட்டும் வேணும்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்ன அந்த பால்கனி இதுதான். இது வந்து நமக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் கணக்கு வராது. 2 பெட்ரூம்க்கும் சேர்த்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காமன் பால்கனி, ப்ளஸ் அங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷினுமே வச்சுக்கலாம். இது வந்துட்டு அந்த சின்ன பெட்ரூம். ஸோ நெக்ஸ்ட் பெட்ரூம் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் பார்க்கும்போது பெயிண்டிங் வந்து ஒரு கோட்டிங் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ நான் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண பிறகு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செகண்ட் கோட்டிங் பெயிண்டிங் வந்து நான் அடிச்சுக்கிட்டேன். அது மாடிஃபை பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச கலரில் சூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த டாய்லெட் தான் நான் சொன்னது. இதை வந்து நான் இந்தியன் டாய்லெட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் பிடிக்காது, அதனால் எனக்கு இந்தியன் வேணும், அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிட்டேன். ஸோ இது நமக்கு இந்த ஃப்ரண்ட் ஆக்சஸ்
அந்த ஆக்சஸ் இருக்கிறதுனால வியூவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நியர்பைலாம் நிறைய ஹவுசஸ்மே இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் சூஸ் பண்ண வீடு. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் நான் எப்படி பேங்க் லோன் போனேன், என்ன பேங்க் சூஸ் பண்ணேன், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணேன்னு. தேங்க்யூ.